உங்களோட முகம் அப்படின்றது உங்களோட ஐடென்டிட்டி. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஐடென்டிட்டி திருடி தான் இன்னொருத்தவங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, ஐடென்டிட்டி தெஃப்ட் இஸ் அட்ராக்டட் அண்டர் செக்ஷன் 66C ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். நீங்கள் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல அப்படின்னா கூட, நீங்கள் ஆன்லைனில் cybercrime.gov.in ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே. ஸோ அனானிமஸாக கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் அதில் பவர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட நேம் கேம் எதுவுமே நீங்கள் சொல்ல தேவையில்லை. இந்த மாதிரி என்னோட வீடியோ இருக்குது, இது ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு அனானிமஸாக உங்கள் நேம் சொல்லாமலே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி அதன் மூலிமா அந்த பர்சன் ஐடென்டிஃபை பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டெப் மேலே போய் அதில் ஏதாவது நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் ஏதாவது டிஸ்ப்ளே பண்ணி இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபோன் நம்பரை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் பவர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் நீங்கள் அது கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு தயங்காதீங்க, தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. இது இன்னொரு விஷயம் நம்ம பப்ளிக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஏஐ அப்படின்றது நிறைய ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏஐயும் இதுக்கான வித்தியாசமும் அதிகமாக தெரியல நம்மளுக்கு. ரெண்டும் எல்லாம் ஒரிஜினலாக இருக்குமோ அப்படின்றது. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஜென்ரேஷன் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆன்லைனில் வர்றதை எதையும் பார்த்து ரியாக்ட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த பொண்ணா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கா, இந்த பொண்ணா இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கா, இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டானா அப்படின்ற ஒரு உடனே ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏஐல எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். உடனே அது ரியாக்ட் பண்ணாதீங்க, உடனே ஷேர் பண்ணாதீங்க, இல்லை நீங்களே வந்து அதை பற்றி பேச ஆரம்பிக்காதீங்க. ஸோ ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே இது ஆட்டோமேட்டிக்காக குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களும் அமைதியாக இருக்காதீங்க, தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனும் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து சைபர் ஸ்டாக்கிங்க்கு கீழே வருமா சார்? தாராளமாக வருங்க. ஓகே. தாராளமாக சைபர் ஸ்டாக்கிங் வரும். தாராளமாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேஸ் பண்ண முடியாது, எங்கேருந்து போட்டாங்க, யார் பண்ண முடியாதுன்றது. எங்கேருந்து பண்ணாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று இருந்தால் தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அந்த இன்டர்நெட் அப்படின்னு வரும்போது இன்டர்நெட் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. ஸோ ஐபி அட்ரஸ்ன்னு ஒன்று இல்லாமல் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. ஐபி அட்ரஸை நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ ட்ராக் பண்ணி உங்களோட போஸ்டல் அட்ரஸை கண்டுபிடிச்சிட முடியும். கண்டுபிடிச்சி யார் எங்கேருந்து அப்லோட் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த சைபர் ஸ்டாக்கிங்கில் என்ன வரும் சார்? ஃபேஸ்புக்கில் நம்மளை பற்றி நமக்கு மெசேஜ் பண்ணியும் ஆபாசமாக மெசேஜ் தாராளமாக நம்ம அதிகமாக இல்லை, நம்ம ஃபோட்டோவை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுறது, இல்லை கமெண்ட்டில் வந்து ஏதாவது அநாகரிகமாக கமெண்ட் போடுறது, அது எல்லாமே இதுக்குள்ள தான். எல்லாமே ட்ரால் பண்ணுறதும் இதில் கவர் ஆகுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சேஸ் பண்ணிட்டே இருக்கிறது ஆன்லைனில். உங்களுக்கு வந்து சப்போஸ் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணல, மெசேஜ் அனுப்பல, எதுவுமே பண்ணல, ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் நீங்கள் டினை பண்ணலாம், ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது கூட சைபர் ஸ்டாக்கிங்கில் கவர் ஆகும். அதே மாதிரி கமெண்ட்ஸ் உங்களை பற்றி அகேன்ஸ்ட் ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபேர் கமெண்ட் அண்ட் டெஃபமேட்டரி கண்டென்ட். ஓகேங்களா? ஃபேர் கமெண்ட்ஸ் இஸ் ஃபைன், பட் அது ஒரு தின் லைன் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டெஃபமேட்டரி கண்டென்ட்டாக போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லை கண்டென்ட்டே போடாமல் ஃபோட்டோஸ் மட்டுமே போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ எனிவே ஸ்டாக்கிங் இஸ் கவர்டு இன் 360 வே. ஸோ 360 டிகிரி உங்களுக்கு வந்து கவர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்லையான்றதை பொறுத்து தான் அந்த பர்சன் நம்ம பனிஷ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது.